ஹாய் ஹலோ டாப்பர்ஸ் வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம ஜங்குக்கோட ஒரு பைட்ஸ் தான் பார்க்க போகிறோம். எஸ், உங்கள் ஃபேவரட்டான எஃப்எஃப் ஓடுது பர்ஃபெக்ட் ட்ரிக். ஸோ லெட்ஸ் கோ ஆன் டு இட். டே ஜேஏ, என்னடா உன் பிரச்சனை? அப்போலேருந்து கேட்டுகிட்டே வந்துட்டுருக்கேன். ஸ்கூலுக்கு போகும்போது இப்படிலாம் மூஞ்சி வச்சுட்டு வராதடா. எனக்கு போர் அடிக்குதுல்ல. எப்போ போல் கலகலன்னு சிரிச்சு வா பார்க்கலாம். எங்கே சிரிக்கிறது எல்லாம்? டே ஏன்டா, என்னாச்சு? ஒன்றும் இல்லை சைனீஸா. லைஃப்பில் ஒரு பொண்ணு வர்றதுக்கு முன்னாடி அப்படியே ஜாலியாக ஜோலாக போயிட்டுருக்கோம்ல. ஆனால் நமக்குன்னு ஒரு பொண்ணு வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொரு செகண்டும் ஒரு மாதிரி தான் மச்சான் இருக்கும். டே ஜெகே, எல்லாம் என் மலபார் குட்டினால தான். அவன் என்ன மச்சான் பண்ணா? அந்த ஃபிகரு போகும்போது வரும்போது உன்னை நல்லா சைட் அடிச்சுட்டு லுக் விட்டுட்டு தானே போகும். டே எத்தனை டைம் சொல்லியிருக்கேன், மிச்சம் அவளை கூப்பிடுற மாதிரி அவளை ஃபிகருன்னு கூப்பிடாதன்னு. அது என் ஆள், என் மலபார் ஊட்டி. சேர்றா மன்னிச்சிட்றா. என்னடா பண்ணா? என்ன பண்ணாலோ? உனக்கே தெரியும்ல மச்சான், போகும்போது வரும்போது என்ன ஒரு மாதிரி லுக்கு விட்டுட்டு சைட் அடிச்சுட்டு நான் என்னென்ன சொல்கிறேனோ அதுக்கெல்லாம் சிரிச்சுட்டு தானடா போயிட்டுருந்தா. திடீர்னு அவன் தாத்தாட்ட போட்டு விட்டா. அவள் பின்னாடி நான் வந்து லவ் பண்ணு டார்ச்சல் பண்ணுறேன்னு. அட பாவி, என்னடா அவளும் தானடா அவனை லுக்கு விட்டா? அதான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. இது பைக்கில் போயிட்டுருக்கேன், வந்து வளைச்சி பிடிச்சி என் காலரை பிடிக்கிறான். எதுக்குடா அவள் என்னை வந்து லுக்கு விடுறேன்னு. எனக்கு அவன் மேலே தான் மச்சான் செம்ம காண்டு. வரட்டும், நான் அவளை பார்க்கவே மாட்டேன். யாரு நீ? அவளை பார்க்க மாட்டியா? சொல்லு. டே உண்மையாக நான் பார்க்க மாட்டேன், முடிவு பண்ணிட்டேன், அது வேணான்னு. போ சொல்லு. நல்லா மூஞ்சி முன்னாடி இழிச்சிட்டு பின்னாடி போய் போட்டு விடுது. இந்த ஃபிகர் யாருக்கு வேணும்? அப்படியா? டே அப்படி தாண்டா அப்படின்னு நான் திரும்பி பார்த்தா நல்லா கண்ணில் டார்க்காக மைய வச்சுட்டு அவன் தங்கச்சி கூட ஒன்றுமே நடக்காத மாதிரி என்னை சைட் அடிடா, நான் இன்றைக்கி செம்ம ஃபிகராக இருக்குன்ற மாதிரி அப்படி நடந்து வந்துட்டு இருந்தா. நானும் பாவம் தானே, நானும் மனுஷன் தானே. இத்தனை நாள் வேறு சைட் அடிச்சுட்டு இருந்த பொண்ணு, அதுவும் சைட்டு மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பாசம் வேறு அதிகமாகிடுச்சு. அவளை பார்த்துட்டே நின்றுருந்துட்டேன். டே ஜெயே, எங்கே காட்டு? பார்க்க மாட்டேன்ன. டே இரு அப்படி நடந்து வந்துட்டு இருந்தா. ஏண்டி உன் மேலே கோபமாக இருக்கும் மொத்தம் நீ இப்படி வருவியா? தூரத்துலேருந்து நான் இருக்கணும் இல்லையான்னு வேற தேடிட்டு அந்த கண்ணு எப்படி தேடுது பாரு. ஆனால் கேட்டா இல்லைன்பா, நான் வேற யாரையோ தேடினன்பா. மலபார், நீ என்னமோ பண்ணுறடி, என்னமோ பண்ணுற. இல்லை ஜெகே, நீ அம்மா மேலே கோவமாக இருக்க. கோவமாக இருக்க, பார்த்ததும் சப்புன்னு ஒன்று கொடுக்குற. ஓகே, வரட்டும். மின்னியோ, அந்த பிராந்த குட்டி என்னை முறைச்சிட்ருக்கா? இல்லை எனக்கு அப்படி தெரியுதா? இல்லை எல்லா சமயத்துலேயும் என்ன ஒரு பார்வை நோக்கும்ல, அது மாதிரி தானே நோக்குது. ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இல்லை சேட்டா ஒன்று செம்மையாக சைட் அடிச்சிட்ருக்கு. நான் தான் பறஞ்சதில்ல. இன்னைக்கு பார்க்க நீ சுந்தரி போல உண்டு. எப்படி விழுந்து நிற்குதுன்னு மட்டும் நீ பாரு. எனக்கு அதான் இப்போ இம்பார்ட்டனா? வீட்டில் என் பின்னாடி வரான்னு தெரிஞ்சிருச்சு. அவன்கிட்ட சொல்லணும், அவனை சேஃபாக பார்த்துக்கணும், அவ்வளோதான். சரி நீ வா, அவன் கிட்ட வர மாதிரி இருக்கு, ஸ்கூலில் போய் பேசிக்கலாம் வா. ஏய் மின்னியோ, கண்டுக்காம வா. ஓய் மலபார். சேட்டா இங்கே வா. இல்லை, பின்னாடி தாத்தன் வருது. பார்த்தாதோ பிரச்சனை ஆயிரும், ஸ்கூலில் பேசிக்கலாம். இப்போ பேசணும், இங்கே வாடி. நான் தான் பறையதில்லை. பிரச்சனை ஆயிரும். 5 நிமிஷம் பேசிட்டு விட்டுறேன், வா. டே சைனீஸா, மினியோ நீங்கள் வாங்க. சேச்சி நீ போய் பேசு, கூப்பிடுறாங்கல்ல. மின்னியோ, பிராந்தா கை விடுங்க, வாடி. எவ்வளோ நேரம் உன்னை கூப்பிட்டுருக்கிறது? ஏய் இப்படி வா, பைக் வருது, ஓரமா வா. அச்சோ சரி, 4 மினிட்ஸில் விட்டுருங்க. மிச்சத்தை ஸ்கூலில் போய் பேசிக்கலாம். 4 மினிட்ஸ்லலாம் விட முடியாது.
ஒரு நாள் கொடுத்தா கூட எனக்கு பத்தாது. சரி, பிராந்தனுக்கு என்ன ஆச்சு? ஒரு மாதிரி கோவமாக இருக்க மாதிரி இருக்கு. கோவமாக தான் இருந்தேன் இவ்வளோ நேரம். ஆனால் இப்படி கண்ணு ஃபுல்லாக மைய பூசிட்டு வந்து நின்னா எவனுக்குடி கோவம் வரும்? அப்படியே தூக்கி வச்சு கொஞ்சணும்னு தான் தோணுது. என்னாச்சு? என்ன ஆச்சா? உனக்கு எனக்கு பிடிக்காதா? பார்த்து 2-3 நாள் தான் ஆச்சு. என்ன இது? இல்லை, நீயும் என்னை பார்த்து சைட் அடிப்ப தானே? இல்லை, நான் நோக்க மாட்டேன். ஏய், பொய் சொல்லாதடி. அன்றைக்கி வசமாக என்கிட்ட மாட்டினல்ல என்னை சைட் அடிச்சுட்டு இருக்கும்போது. இப்போ என்ன பொய் சொல்கிற? ஃபஸ்ட்டு திரும்பி நில்றியும். கண்ணை பார்த்தா பேசவே முடியல. கண்ணா அது? ஐயோ, அது வந்து ஏய், ஐயோ ஜெகே, பார்க்காதடா ஜெகே. ஏய், இன்னைக்குன்னு பார்த்தா இப்படி மை பூசிட்டு வருவ? ஆல்ரெடி ஃபிஷ் மாதிரி இருக்கு கண்ணு. அப்படியே எக்ஸ்ட்ரா கோட்டிங் கொடுத்து நல்லா மயக்கறக்கே பிறந்துடுங்க. இன்றைக்கி போடணும்னு தோணுச்சு, ஸோ நான் போட்டுட்டு வந்தேன். சரி, என்ன பிடிக்கலண்ணா முறைச்சி பார்த்துருக்கலாம்ல. நல்லா இழிச்சு என்னை உன் பின்னாடி வர வச்சுட்டு இப்போ உங்கள் தாத்தாட்ட போய் சொல்லி கொடுத்துருக்கியா நீ? ஐயோ இல்லை, ஞான் எதுவும் தாத்தாட்ட பறையலை. நீ பறையாமல் அப்படி எதுக்கு அவன் என்ன அரைஞ்சான்? அது நீ பறந்ததுனால தானே வந்து என்ன அரைஞ்சான்? இல்லை, ஆக்சுவலாக நான் எதுவுமே சொல்லலை. பக்கத்து வீட்டு ஆண்டி நீங்கள் பின்னாடி வந்ததை நோக்கியிருப்பாங்க போல், தாத்தாட்ட போட்டு விட்டுட்டாங்க. அவள் சும்மாவே இருக்க மாட்டா. யார்? அவள் தானே அடிக்கடி என்னை குறை சொல்லிட்டு இருப்பா எங்கள் அக்காட்ட வந்து. 2 நாள் முன்னாடி தான் 2 பேரும் மலையில் கிஸ் வச்சோம். அதுக்குள்ளே மாட்டிக்கிட்டியாடி? அப்படி கூட சொல்லலாம். என்னை ஸ்கூலுக்கே போவேண்ணா எகெயின் கேரளாக்கே அனுப்பிடலான்னாங்க. என்னாலையா? எல்லாம் அந்த பொறுக்கினாலையா? இல்லை, பொறுக்கிலாம் இல்லை. பின்ன நான் பொறுக்கி இல்லையா? பின்னாடி சுற்றிட்டு இருக்கேன். கொஞ்சம் பொறுக்கி தான், பட் பார்த்த வர நல்ல குட்டி தான். என்ன நல்ல குட்டி நீ அதை வச்சு சொல்கிற? ஐயோ, 4 minutes ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் போகிறேன். ஏய் நில்லு. 4 minutesன்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்ப போல். உனக்கு எப்படி என்னை 4 minutes பார்த்தா டே ஃபுல்லாக தாங்கிடுவேன். ஆனால் நான் அப்படி இல்லையே, அடிக்கடி பார்க்கணுன்னு தோணும். யார் பறஞ்சுது எனக்கு 4 minutes எனஃப்னு? எனக்கும் என்ன என்னடி? இல்லை இல்லை, ஒன்றும் இல்லை. நான் ஓப்பனாக ஒன்று சொல்லிட்டா? எதுக்கு இப்போ கிட்ட வரீங்க? எனக்கு உடம்பெல்லாம் கூசுது. இங்கே பாரு. பிராந்தா, அவன் சும்மா பேசினாலே எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்படியே குனிஞ்சு என்கிட்ட வந்து அவன் லிப்பை கடிச்சிட்டே ஒரு மாதிரி பேசினா போச்சு. இன்றைக்கி நான் தாங்க மாட்டேன்னு நினைக்கிறேன். நான் ஒரு கேரளாக்காரியோட கண்ணுக்கெல்லாம் இப்படி மயங்குவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்த்ததே இல்லை. நினச்சி பார்த்தது கூட இல்லை. ஓப்பனாக சொல்கிறேன், உன் கண்ணுக்கு நான் அடிமடி விழுந்துட்டேன். தான் சொல்கிறேன்ல, ரொம்ப விழுந்துருவனோன்னு பயமாக இருக்கு. கொஞ்சம் அப்பப்போ உன் கண்ணை என்கிட்ட தள்ளியே வை. அது வந்து அது நான் கிளம்பட்டா? சரி போ. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தா என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. எங்கேது போ மச்சான். அவளை கிளம்ப சொல்கிறா. என்னதான் ஆச்சு? பசங்க ஃபீலிங்ஸ் உனக்கு புரியாது. நீ போடி போ. இல்லை, ஏதாவது சொல்லலாம்ல. அதான் சொல்லிட்டான்ல, அதெல்லாம் பையனோட ஃபீலிங்ஸ் டி. உனக்கு புரியாது, புரியவே புரியாது. போ. சரி, ஸ்கூலில் பார்க்கலாம். பாய். போடி போ. மச்சான் என்னமோ பண்ணுறாடா இவ. என்னமோ பண்ணுறா. ஐயோ கண்ணா அது. 10ஆவதுக்கு மைய வேற பூசிட்டு வந்து. ஐயோ மச்சான், டேய் சத்தியமாக முடியலடா. டேய்
எத்தனையோ பார்த்துருக்கேன், ஆனால் இதை பார்க்க முடியலடா என்னால். என்ன கண்ணடா டேய். பிராந்தா, எதுக்கிட்டி அகைன் வர? என்ன? ஆக்சுவலி நீ பின்னாடி இனிமேல் வராது. இதை நான் உங்ககிட்ட சொல்லணுன்னு தான் ட்ரை பண்ணேன், பட் முடியல. ஏன் வரக்கூடாது? இல்லை, தாத்தாலாம் உங்கள் மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க. ஸோ உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுல்ல. ஸோ நான் உன்னை பார்க்க வரக்கூடாது, அப்படி தானே? அப்படியே இல்லை, உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு தான் நான் யோசிக்கிறேன். உங்கள் தாத்தானால எனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு யோசிக்கிறியே, உன்னை பார்க்காம எனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு யோசிச்சியாடி? சொல்லு, உன்னை பார்க்காம நான் என்ன ஆவன்னு யோசிச்சியா? அது வந்து சரி, ஓகே, நான் இனி உன்னை பார்க்கல. கிளம்பு. ஜேகே, நான் உன்னை பார்க்கலடி. இனிமேல் என் வண்டி உன் பின்னாடி வராது, என்னோடய பாட்டு உனக்காக இருக்காது. எனக்கு எதுவும் ஆகாது, போ. ஜேகே, போடி, போ. அது வந்து போ. சும்மா ஒரு வாரம் பழக்கம் தானே இது. சொன்னால் திரும்பி வராது, போ. அது சேச்சி, அவளை நோக்க தான் ஆண்டி வருது. மின்னியோ, போ. பிராந்தா, டே மச்சான் வாடா, வைகிடு போகலாம். டே என்னடா அவ்வளோ சீக்கிரமாக விட்டுட்ட? டே பைகர்ரா, போ. பிராந்தா அப்படின்னு அங்கேயே நின்றுட்டுருக்கா. அந்த சமயம் எனக்கு எதுவுமே ஞாபகத்தில் வந்துட்டில்ல. ஒரு விஷயத்தை தவிர்த்து அவன் எனக்கு முத்தமிட்டது அந்த காலியான ரோட்டில், எங்கள் 2 பேரோட ஃபர்ஸ்ட் முத்தம். அப்படி பண்ணிட்டு நான் வரையும்போது உன்னை விட்டு போக மாட்டேன் சொல்வானேன்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் என்னை விட்டு மொத்தமாக போவான்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவன் டாட்டூ போடுறவன். ஸோ நான் வெறும் பாசிங் க்ளவுட்ஸ்ன்னு தான் நினைக்கிறேன். நான் தான் அவனுக்கு முத்தம் கொடுத்ததோ அவனுக்கு நான் எல்லாமே நினச்சிட்டு போல. சேச்சி என்ன? நீ எதையோ யோசிச்சுட்டு இருக்க போல இருக்கு. ஒன்றும் இல்லை மின்னியோ, ஸ்கூலுக்கு போகலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு மின்னியோவை கூட்டிகிட்டு அவ்வளோ ஸ்கூலுக்கு போயிடுறா. ஸோ ஸ்கூலுக்கு போனால் ஜங்குக் ஸ்கூலுக்கே அந்த அன்னைக்கு வரல. ஸ்கூல் ட்ரெஸ் போட்டுட்டு தானே வந்து எங்கே போச்சு அது? சேச்சி, ஜேகே இன்னைக்கு வரலையா? இல்லை மோலே, என்ன அதிசயமாக நீ ஜேகேவை தேடி கிளாஸ்க்கெல்லாம் வந்திருக்க? இல்லை, எனக்கு கொஞ்சம் பார்க்கணும். எங்கே இருக்கும்? அவன் ஸ்கூலுக்கு வரலன்னா அவனோட டாட்டூ ஷாப்பில் தான் இருப்பான். நீ ஸ்கூல் முடிச்சுட்டு போய் பார்க்குறேன்னா பாரு. அப்படியா? சரி, தேங்க்ஸ் சேச்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து அவள் போயிட்டு ஜங்குக்கை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கா. நான் போ சொன்னா நீ போயிடுவியா? பிராந்தா, அப்போ நீ என்னை பார்க்க மாட்டியா? பைக்கில் நான் பார்க்குறேன், நீ நான் கொஞ்சம் கூட பார்க்காம போகிற. உனக்கு சொல்ல தெரியாதா? உனக்கு வாய் இல்லையா? மிச்சதெல்லாம் நல்லா தானே வாயடிக்கிற. உன் தாத்தாவையும் எதிர்த்து நான் உன்னை கூட்டிகிட்டு போவேன்னு சொல்ல தெரியாதா? நான் தான் உன்னை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேனா? வேணா ஓயன். அப்படி உனக்கு அந்த லவ் ஃபீலிங் வந்ததுன்னா இதோட ஸ்டாப் பண்ணிடு. இது ஒர்க் அவுட் ஆகாது. ஆனால் யோசிச்சு பாரு, அவன் தான் முதல்ல உன் கன்னத்தை பிடிச்சு உன்னோட உதட்டுக்கு முதல் தடவை முத்தம் விட்ட பையனா அது இவன் மட்டும்தான். இவனை தாண்டி வேற யாராவது யோசிச்சு பார்க்க முடியுமா? சத்தியமாக உன்னால முடியவே முடியாது. ஆனால் அவன் இனிமேல் என்னை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டான். எனக்கு தெரியல திரும்பி வருவானான்னு. நான் ஏதாவது தப்பாக சொல்லிட்டேனா? என் தாத்தாக்காக தானே நான் சொன்னேன். ஐயோ அப்படின்னு மோலிக்கு 1008 டாட்ஸ் ஓடிட்டுருக்கு. ஸோ ஈவினிங்கும் ஆகுது. அவள் டீனாவை கூட்டிகிட்டு தான் டாட்டூ ஷாப் போகிறா. ஸோ உள்ள ரிசப்ஷனில் கேர்ள்ஸ் எல்லாம் நின்றுட்டுருக்காங்க.
டாட்டூ ஷாப் எப்படி இருக்கும்னு நான் எஃப்எஃப்லேயே சொல்லியிருப்பேன். அதை அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க. அவள் அப்படியே தயங்கி தயங்கி மெதுவாக போகிறா டீனா கையை பிடிச்சிட்டே. எக்ஸ்கியூஸ் மீ மேம். எஸ் மேம், யூ ஆர் வெல்கம். வி ஆர் ப்ரொவைடிங் so many services. What you are expecting from us? May I know that? எஸ், ஆக்சுவலி எனக்கு டாட்டூ போடணும் எங்கள் கையில். ஸோ எஸ் மேம், we have so many tattoo artists. அண்ட் இல்லை, எனக்கு ஜங்குக்கு கிட்ட போடணும். அவர் எங்கே இருப்பாருன்னு சொல்ல முடியுமா? என்னடி வரவங்கெல்லாம் என் ஆள்கிட்டே டாட்டூ போகணுன்னு கேட்டுட்ருக்காங்க. இங்கே ரிசப்ஷனிஸ்ட்டாக இருக்கிற வரையும் எனக்கு செம்ம கடுப்பாகும் போல். எப்போ நான் என் ஜேகேக்கு ப்ரப்போஸ் பண்ணி என்னோடய ஹஸ்பியாக நான் மாற்றுப்பேன்னு எனக்கு கோவமாக வருதுடி. இந்த பொண்ணு கூட ஜேகேவை தான் கேட்குது. இருக்காரா அவர்? சாரி மேம், ஹீ இஸ் அட்டெண்டிங் அனதர் கஸ்டமர். ஸோ அவர் ரொம்ப பிஸியாக இருக்கார். நீங்கள் வேறு ஏதாவது பார்க்குறீங்களா? ஜான் அவங்கக்கிட்ட பண்ணலாம், இல்லைன்னா சைனீஸ் ஹீல்ஸ் ஆல்சோ அவைலபிள் இன் தேர். நீங்கள் அவர்கிட்ட பார்க்குறீங்களா? இல்லை, எனக்கு ஜேகே தான் வேணும். புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். என்னது, ஜேகே தான் வேணுமா? ஐ மீன் அவர் நல்லா டாட்டூ போடுவாருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒயன், அவன் உன்னோட ஆளுன்னு கத்தி நீ போடி. எதுக்கு நீ ப்ரூவ் பண்ணிகிட்ருக்க? இங்கே நின்று ஆர்கியூ பண்ணிகிட்ருக்க? சொல்லு, ஜேகே ஆள், எங்கள் 2 பேருக்கும் சண்டை. ஸோ அவங்ககிட்ட தான் டாட்டூ போடணுன்னு. டீனா, இரு டீனா. ஆக்சுவலாக நான் அவர்கிட்ட தான் போடணும். ப்ளீஸ் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. சாரி மேம், ஹீ இஸ் பிஸி. இருங்க. ஜேகே கால் பண்ணுறாரு, இரு. ஹலோ. சொல்லு ஜேகே. എന്താട്ടിടേ ഇത്? ഇത് 5 പോലെ സംസാരിക്കുന്നത്. വയൻ, இவ்வளோ கண்டெல்லாம் பயப்படாதடி. இவ சரியான வளைஞ்ச கேஸாக இருப்பா போல, பார்த்தாலே தெரியுது பாரு, கண்ட இடத்துலலாம் டாட்டு போட்டுட்டு. இது கூட அந்த பிராந்து குட்டி போட்டு விட்டுருந்துச்சுன்னா ஒரு வேளை இருக்குமோ? இருக்காதுடி. கீழே என்ன பிரச்சனை? சிசிடிவி கேமராவில் பார்த்துட்டு தான் இருக்கேன். என்ன வேணுமா அவளுக்கு? உங்களுக்கு இவங்களை தெரியுமா? ஆக்சுவலி இவங்களுக்கு டாட்டூ போடணுமா? உங்ககிட்ட தான் போகணுன்னு ரொம்ப அடப்பிடிக்குது இந்த பொண்ணு. நான் சொல்லிட்டேன் ஹீ இஸ் பிஸின்னு. யூ கேரி ஆன். இல்லை, அவ்வளோ மேலே அனுப்பு. பட் பாஸி, நீ வந்து டாட்டூ போட்டுட்ருக்கல, ஆல்ரெடி ஒரு கஸ்டமருக்கு. ஒரு பிரச்சனையும் இல்லை, எனக்கு வேண்டிய பொண்ணு தான், மேலே அனுப்பு, அவ்வளோ மட்டும். ஓகே மேம், யூ கேன் கோ நவ். மேலே 2nd ஃப்ளோரில் 3rd ரூம். ஓகே, தேங்க்யூ. வாட்டினா? இல்லை, உங்களை மட்டும்தான் கூப்பிட்டாரு. நீங்கள் இங்கே ரிசப்ஷனில் வெயிட் பண்ணுங்கள். இது வேறையா? சரி டீனா, வந்துடுறேன் அப்படின்னு ஃபாஸ்ட்டாக மேலே போனான். ஜங்குக்கு அப்படியே ஒரு பொண்ணுக்கு டாட்டூ போட்டு விட்டுட்டு முடிக்கிற நிலமையில இருந்ததும் அந்த பொண்ணு அப்படியே எஞ்சி பார்த்துட்டு, வாவ், இட்ஸ் ஸோ குட், தேங்க்யூ. நீங்களும் ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, நீங்கள் போட்டு விட்ட டாட்டூவும் ஹேண்ட்ஸமாக இருக்குது அப்படின்னு குதிச்சுட்டு போயிட்டு அவனை கட்டி பிடிக்க மூளைக்கு சுத்தமாக பிடிக்கல. அப்படியே ஸ்கூல் பேக்கை கழட்டி சோஃபாவில் போட்டுட்டே ஜங்குக்கே பார்த்து முறைச்சிட்டு நின்றுட்டுருக்கா. ஓகே தேங்க்யூ. நீங்கள் போகலாம். கண்டிப்பாக நான் நாளைக்கும் வருவேன். டாட்டூ போடலை உங்களை பார்க்க. யார் இந்த பொண்ணு? குரங்கு மாதிரி துள்ளி குதிச்சுட்டு. ஐ ஜஸ்ட் ஹேட் திஸ் கேர்ள். பார்த்ததுமே பிடிக்காம போக்குன்னா இந்த பொண்ணை தான். எனக்கு இன்னொரு கஸ்டமர் வந்திருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் வெளியில் போக முடியுமா? அதுதான் என் பிராந்தா. என்ன தான் அந்த பொண்ணு வந்து கட்டி பிடிச்சாலும் யாருக்கும் மயங்காமல் என்னவே பார்த்துட்டு நிற்குது. நீங்கள் உள்ளே வரலாம், வாங்க. ஞானா, உங்களுக்கு தானே டாட்டூ போட்டு வரணும். வாங்க வந்து உட்காருங்க. அல்லா? என்ன அல்லா? இல்லை, நான் டாட்டூ அது எங்கே போடணும்? இங்கேயா? ஓகே, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்ன கேட்கணும்? என் மூஞ்சி பார்த்து கூட பேச மாட்டீங்க. பார்த்தா கட்டி பிடிச்சிருவேன்னு பயமாக இருக்கு, ரொம்ப டைட்டா. என்ன பார்க்கட்டுமா? இல்லை, நீங்கள் கீழே குனிஞ்சே பாருங்கள். ஓகே. என்ன
நான் கேள்விப்பட்டேன். உண்மையா? என்ன கேள்விப்பட்ட? அப்படி எல்லா பொண்ணுங்களும் உங்ககிட்ட தான் டாட்டி போட ஆசைப்படுமாம. ஆ, அப்படி என்ன சார்கிட்ட ஸ்பெஷல் கண்டுட்டு? சரி நீ சொல்கிறீ, உனக்கு எங்கே டாட்டு போடணும்? அல்ல, நான் டாட்டு போட விட வந்துட்டல்ல. பின்ன எதுக்கு வந்துட்டு? என்ன எதுக்குடி வந்த? டாட்டு போட்டு தான் வரணும். அப்போ வரலான்னா டாட்டு போட்டு தான் வரணும். சரி எங்கே போடணும்? இடுப்புலையா, நெக்குலையா, இல்லை கால்கிட்டையா, தொடையிலையா? எங்கள் இடத்துல டச் செஞ்சு பின்ன டாட்டு போடுற இடத்த கை வச்சு காட்ட தானே முடியும். இங்கேயா? அப்புறம் தான் இல்லை இங்கேயா? எங்கேயும் இல்லை. தோ இந்த கையில் போட்டு விடுங்க சின்னதாக. உங்கள் ஞாபகத்தமாக நான் வச்சுக்கிறேன். என்னது? கையில் போட்டு விட்டால் ஞாபகத்தமாக வச்சுப்பியா? ஆமாம். இதுக்கப்புறம் தான் நீங்கள் என்னை பார்க்க மாட்டீங்கல்ல. அப்படின்னு அவள் சொல்ல ஜங்குக்கு அப்படியே அவள் கையை பிடிச்சு அப்படியே திருப்பி அப்படியே பின்னாடி இருந்து கட்டி பிடிக்கிற மாதிரி நிற்க வச்சுக்கிறான். பின்னாடி இருந்து அவனோட மூச்சு காற்று வயனோட கன்னத்திலே படுது. அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சொல்லு, திருப்பி சொல்லு. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பார்க்க வர மாட்டீங்க தானே? அதான் ஞாபகத்தமாக டாட்டு போடலான்னு. எனக்கு டாட்டோலாம் அவ்வளோ இஷ்டம் இருக்காது. ஏதோ நீங்கள் டாட்டு போடுறனால கொஞ்சம் ரிசர்ச் செஞ்சது. அதில் டாட்டோ உடம்புக்கு ஹெல்த்தி தானேன்னு நான் அறிஞ்சு. ஸோ கொஞ்சமாக சின்னதாக ஒரு சின்ன ஹார்ட்டு போட்டு என்ன அனுப்பி விட்டுருங்க. நீ நினைக்கிறியாடி மோலி? ஐயோ, இது என்ன கழுத்தை நெரிக்குது? ஜெகே, நீ நினைக்கிறியா? நான் உன்னை போடி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் உன்னை விட்டுருவேன். நீ போயிட்டேனா அப்படியே உன்னை மறந்துடுவேன்னு. இப்போ நான் சொல்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. நீ எனக்குள்ளே முழுசாக வந்துட்ட. இதுக்கப்புறம் நீ நினச்சா கூட உன்னை கொன்றுவேன். அவ்வளோதான். எங்கே போனாலும் உன்னை தூக்கிட்டு வந்து என் கண்ணு முன்னாடி வச்சுப்பேன். அதுக்குன்னு நீ நினச்சிடக்கூடாது இவன் அவ்வளோதான் என்னை விட்டு போயிடுவான்னு. புரியுதா? ஜேகே கழுத்து. புரியுதா? நான் உன்னை விட்டு போயிடுவேன் எப்போவும் நினைக்கக்கூடாது. புரியுதா? புரியுது ஜேகே. புரியுதா? ஜேகே, சாரிடி இப்படி நடந்துக்கிட்டதுக்கு. பின்ன பைத்தியமா நீ? நான் போன்னு விட்டுட்டா அதோட விட்டுருவேன்னு நினச்சிருவியா நீ? நான் என்ன ரோட்டில் போகிற பையனா? இல்லை இதுக்கு முன்னாடி உன் பின்னாடி வந்துட்டு உங்கள் அப்பனை பார்த்து பயந்துட்டு போனானுங்களே அவன் நினச்சிட்டியா? ஏய், நான் ஜங்குக்டி. ஒரு டைம் விழுந்துட்டேன்னு வெய், யாருனாலையும் உன்னை எப்போவும் எங்கேயும் விடவே மாட்டேன்டி. அங்கே எல்லோரும் உன்னை லவ் பண்ணுறாங்கன்னு உங்கள் அப்பா இங்கே வந்து படிக்க வச்சான். இங்கேயே உன்னை ஒருத்தன் டார்ச்சர் தான் பண்ண போகிறான். ஆனால் நீ ஓட மாட்ட. பிராந்தா, ஏன்னா உனக்கு என்னோட டார்ச்சர் ரொம்ப பிடிக்கும். இல்லை, பிடிக்கும், பிடிச்சிருக்கு. இல்லை, அது வந்து பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கு. அது என்னால் ஃபீல் பண்ண முடியுது. நீயும் என்னை விட்டு போக மாட்ட. எனக்கு உன்னை விட்டால் யாரும் இல்லை. பிராந்தா, அது அப்படின்னு மெதுவாக அப்படி கீழே குமிஞ்சிட்டே திரும்பி ஜேகேயோட ஃபேஸ் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறான். பட் அவனால் சுத்தமாக முடியல. அப்படியே குமிஞ்ச மாதிரி அவள் பட்டனை பிடிச்சிட்டு, ஆக்சுவலி அது ஓ சாரி, பட்டனெல்லாம் பிடிச்சிச்சோ, சாரி அப்படின்னு அவள் கை ரெண்டையும் எடுத்து விட்டுட்டு அப்படியே க்ளோஸாகவே நின்றுட்டுருக்கா கீழே குமிஞ்சிட்டு. ஜேகே ஒரு மாதிரி லைட்டாக ஸ்மிர்க் பண்ணிவிட்டு, சொன்னல உனக்கும் என்ன பிடிச்சிருக்குன்னு. இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்காதுன்னா புரியல. நான் உங்கள் கூட எண்ட் ஆகணும்னா நிறையா ரிஸ்க் எடுக்கணும். எடு. என்ன பேசுகிறீங்க நீங்கள்? நீங்கள் குடிக்கிறீங்க, என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கீங்க. எனக்கு உங்களை பற்றி எதுவுமே தெரியாது. நான் எதுக்கு எடுக்கணும்? மலபார் குட்டி, என்னை பற்றி யோசிச்சல்ல இவனை லவ் பண்ண ரிஸ்க் எடுக்கணும்னு.
அப்போவே நீ ரிஸ்க் எடுத்துட்டடி. ஆ அது என்ன? ஆ ஆ யோசிக்க வச்சான்ல இவனை லவ் பண்ண என்னெல்லாம் நடக்கும்னு. அத்தாண்டினா ஆ அப்படின்னு அவன் கீழே குமிஞ்சு மூளையவே பார்த்துட்ருக்கான். ஒரு மாதிரி மூளை மெதுவாக பார்க்குறா. அப்போ கரெக்டாக அவன் சாப்பிட்ற மாதிரி பார்த்துட்ருக்கான். டக்குன்னு அவ சரி, இந்த டாபிக் வேண்டாம். அது அது ஆமாம், என்ன நீங்கள் உங்ககிட்ட தான் எல்லா பொண்ணுங்களும் டாட்டூ போடணும்னு கீழே கேட்பாங்களாமே. அந்தளவுக்கு அப்படி அந்தன ஸ்பெஷல் ஆகிட்டு உண்டு நீங்கள் இடத்தில். ஏன் மூளைக்கு பொசசிவாக இருக்கா? வலிக்குதா எல்லா பொண்ணுங்களும் என்கிட்ட வந்து டாட்டூ போடுறது நினச்சா? அல்ல அல்ல, நான் அந்த அந்த மீனிங்கில் கேட்கல. பின்ன எந்த மீனிங்கில் கேட்ட? அன்னையிலேருந்து இதுவே தான் கேட்டுட்ருக்க. நான் டாட்டூ போடுறவன் தெரிஞ்சதுலேருந்து தனியாக பாய்ஸுக்கு போட மாட்டிங்களான்னு. ஏன்டி பொசசிவ் ஆகுதா? அல்ல ஏய் ஆகுதா? நான் தான் பரையதில்ல அல்லான்னு. ஏய் என்னை பார்த்து பேசிட்டி பொசசிவ் ஆகுதா? எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படி என்ன விஷயம் ஸ்பெஷல் ஆகிட்டு உண்டுன்னு ஜியோன் ஜங்குக்கிட்டேருந்து. ஓ அப்படியா? இப்போ நீ என்கிட்ட டாட்டூ போட தானே வந்திருக்க. என்ன விஷயம் ஸ்பெஷலாக பண்ணுவேன்னு காட்டுட்டா? அது நான் டாட்டூ அது வந்து ஆமாம்ல. ஐயோ, நான் இவனை பார்க்க தான் வந்தேன். இப்போ டாட்டூ போட்டுட்ருவானோ? ஏய் ஆமாம், டாட்டூ போட தானேடி வந்த. என்ன டாட்டூலாம் பிடிக்காது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ரிசர்ச்சில் டாட்டூ ஹெல்த்தி அப்படின்லாம் தெரிஞ்சு டாட்டூ போட என்கிட்ட வந்திருக்க. அதான் நான் தான் வேணும்னு அடம்பிடிச்சி வந்திருக்க. அப்படிலாம் இல்லை, தெரிஞ்ச பையன் பக்கத்து வீட்டு பையன்னு தான் வந்தேன். மற்றபடி ஒன்றும் இல்லையா? அப்படின்னு அப்படியே கிட்டக்க வரா. மூளை அப்படியே பின்னாடி போயிட்டு செவுத்தில் அப்படியே இடிச்சிட்டு நிற்கிறா. அவளுக்கு செம்மையாக மூச்சு வாங்குது ஜேகேவை பார்க்க. இல்லை நான் போயிடுறேன்னு. அப்போ எதுக்கு வந்த? அது வந்து அது ஏய் அப்போ எதுக்கு வந்த? நான் போயிட்டு போகிறேன். ஏய் அப்போ எதுக்கடி ஃபைட் பண்ண கீழே எனக்கு ஜேகேவை தான் பார்க்கணும் அப்படின்னு? நான் டாட்டூ போடத்தான் வந்தேன். ஆனால் ഇവിടെ வந்து அந்த டூல்ஸ் எல்லாம் பார்த்ததும் எனக்கு കുറച്ച് பயமாக இருக்குது. நான் போயிட்டு பின்ன வரேன். பாய். ஏய் நில்லுடி, டாட்டூ போடுறேன்னு முன்னாடி வந்துட்டு காலை பின்னாடி எடுத்து வைக்கக்கூடாது செல்லம். வா ஒன்று போட்டுக்கோ. ஹார்ட்டு கேட்டல, ஹார்ட்டு போட்டு அம்பு விடுறேன். இல்லை எனக்கு வலிக்கும், வேணாம் ப்ளீஸ். நான் சும்மா தான் அது வந்து என்னை பார்க்க வந்தியா? ஸ்கூலுக்கு இவன் வரலையே, சைட் அடிக்க முடியாமல் கஷ்டமாக இருக்குது, பார்க்காம இருக்க முடியல, அதனால் வந்தியா? அது வந்து நீ சொன்னால் நான் விட்டுருவேன். என்னை பார்க்க வந்தேன்னு சொன்னால் நான் விட்டுருவேன். அது மொழி உன் வீட்டில் இருக்க நிலைமைக்கு நீ இப்போ என்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக இவன் உனக்காக எந்த ரிஸ்க் வேணாலும் எடுப்பான். ஆனால் ஃபேக்கான ஹோப் மட்டும் எப்போ கொடுக்கக்கூடாது. இல்லை, நான் இங்கே நோக்க வரல. ஓ ப்ராமிஸா? ப்ராமிஸ்லாம் நான் செய்ய மாட்டேன், ஆனால் நான் இங்கே நோக்க வரல. சரி வா, டாட்டூ போட்டு விட்றேன், வா. வலிக்காது. இல்லை வலிக்கும், காய்ச்சல்லாம் வரும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ப்ளீஸ். ஏய் வாடி, வா, மடியில் உட்கார், போட்டு விட்றேன். எல்லாருக்குமே அந்த சேரில் உட்காந்து தானே போட்டு விடுவீங்க, எனக்கு மட்டும்? நீ ஜேகே தான் வேணும்னு ஸ்பெஷலாக என்னை தேடி வந்திருக்கல்ல. நானும் உன்னை ஸ்பெஷலாக கவனிக்க வேணாமா? அதுவும் இல்லாமல் எல்லா கஷ்டத்தையும் விட நீ எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அந்த டைம் எனக்கு டாட்டூ போடாமலே காய்ச்சல் வந்த மாதிரி இருந்தது. அவனோட பார்வை, ஐயோ என்னால் முடியல. அவன் நினச்சிட்ருக்கான் என்னோட ஐஸில் தான் அவன் அடிக்ட் ஆகிருக்கான்னு.
ஆனால் உண்மை என்னன்னா அவனோட கண்ணு தான் என்ன அடிமையாக்கியிருக்கு. ஏய் பிராந்தா. என்னது? ஜேகே வா, சிட் ஆன் திஸ் வா. இல்லை, அது வலிக்குமோ? அப்போ வலிக்கிறது நினச்சி தான் கவலைப்படுற. மடியில் உட்காருறதுலாம் உனக்கு ஓகே அப்படி தானே? இல்லை இல்லை, நான் சேரில் உட்காந்துக்கிறேன், நீங்கள் போட்டு விடுங்க. முடியாது, வா. அப்போ உங்களை ஸ்பெஷலாக கேட்டு வர பொண்ணுங்க மடியில் நீங்கள் இப்படி தான் உட்கார வச்சு போடுவீங்களோ? மரமண்ட, எனக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு தான் இதெல்லாம். வந்து தொலைடி வா. அப்புறம் வந்து அப்போது டக்குன்னு அவன் மடியில் உட்கார வச்சுக்கிறான். ஸோ மோலே அப்படியே எட்ஜில் உட்காந்துட்ருக்கா. அது அது ஏம்மா கொஞ்சம் ஆடாமல் உட்காரியாடி? கரெக்டாக போடணும்ல? சரி. ஐயோ கடவுளே, வலிக்குமா? ஆமாடி, ரொம்ப வலிக்கும். ஆமாம், உன் பாடிலாம் பார்த்தா என்னை தாங்கிறதே பெரிய விஷயம். ஃபீவர் வரும்டி. டாக்டர்கிட்டலாம் போகாத, என்கிட்ட வா. நான் தானே இது பண்ணி விட்டேன், ஸோ என்கிட்ட தான் மருந்து இருக்கும். ஐயோ இப்படி பேசுகிறானே. ஏய், கரெக்டாக பாயிண்டில் வந்து உட்கார்றி. நீ என்ன என் லெக்கு மேலே உட்காந்துட்ருக்க? பாயிண்ட் இல்லைனா எவட தெரியாதா? இல்லை, நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன். அப்படிலாம் உட்காந்தா எனக்கு போட வராது, வா. அப்படின்னு இடுப்பை பிடிச்சி நல்லா இழுக்கிறான். பக்கத்தில் அப்படியே கொண்டு அங்கேயே கரெக்டாக உட்கார வைக்கிறான். ஏய் என்னாச்சு? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆர் யூ ஓகே மோலே? ஓகே. ഞാൻ போகணும் வீட்டுக்கு. இருடி, ஒரு அரை மணி நேரத்தில் அமுச்சு விட்டுறேன். அரை மணி நேரமோ? இப்படியோ? உங்கள் மடியில் உட்காரணுமோ? ஆமாம். ஸ்கூல் புக் ஸ்டடீஸ்னு இருந்தவள இப்படி டாட்டூ ஷாப் வர அளவுக்கு ஆக்கிட்டானே. ஏய், ஒழுங்காக உட்கார்றி. நல்லா உட்காரு, கரெக்டாக. பத்தாததுக்கு இது வேறையா? அப்படின்னு அவள் கொஞ்சம் எஞ்சி உட்காந்துட்ருக்கா. பிகாஸ் அது எதனாலனா நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ ஜங்குக்கு அப்படியே இன்னுமே அவளை கிட்டக்க இழுத்துட்டு அந்த மிஷினை இன்னும் பக்கத்தில் கொண்டு வராதிங்க, எனக்கு பயமாக இருக்குது. ஏய், இதுக்கே பயந்தனா எப்படி? இனி பார்க்க நிறையா இருக்குது. நிறையா இருக்கா? என்ன சொல்ல வரீங்க? ஒன்றும் இல்லை. போட்டு விட்டா வேணாம். அது ஆக்சுவலாக நீ கையில் கேட்ட, ஆனால் எனக்கு கையில் போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ உன் கழுத்தில் போடுறேன் பின்னாடி அப்படின்னு மோலையோட கழுத்தை அப்படியே மெதுவாக தடவி அவன் முடியெல்லாம் எடுத்து முன்னாடி போடுறான். 2 பேரோட ரியாக்ஷனும் வேறு மாதிரி மாறுது. பிராந்தா, அது ஏன் நான் போடக்கூடாதா? பிராந்தா, அது வலிக்குமோ? இல்லை, சுகமாக இருக்கும். இல்லை, வலிக்கும். சுகமாக இருக்கும்டி, என்னை நம்ப மாட்டியா? பிராந்தா, நான் பின்னாடிலாம் போட்டுக்கல பிராந்தா. ஏய், கையில் போட்டு வீட்டில் மாட்டிட்டானா? பிராந்தா அப்படின்னு அந்த ஊசி எடுத்து அப்படியே அவள் கழுத்தில் வைக்கிறான். அவளுக்கு செம்மையாக கூசுது. ஜேகே வலிக்குமோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு அவன் கையை டைட்டாக க்ரிப் பண்ணிவிட்டு அவனவே பார்க்கலாம் திரும்பும்போது அவன் அப்படியே இன்னுமே அவளை பின்னாடி இருந்து கட்டி பிடிச்சிட்டு அவன் ஒரு கை வச்சு அவள் வயிற்ற ஒரு மாதிரி சாஃப்டாக தடவி கொடுத்துட்டே அந்த மிஷின் வச்சு அவளோட கழுத்தை மெதுவாக அப்படியே ஒரு மாதிரி பண்ணுறான். பிராந்தா, எல்லாருக்குமே இது குத்துனா வலிக்கும், அது எனக்கு தெரியும். அது தெரிஞ்சே நான் உங்களுக்கு போடுவேன். ஆனால் உனக்கு நான் போட்டு விடுவேன் நீ நினைக்கிறியாடி? பிராந்தா, நான் உனக்கு இது வலிக்கும்னு தெரிஞ்சே போட்டு விடுவேன் நீ நினைக்கிறியா? பிராந்தா, அது நான் போட்டு விடுவேன் நீ எப்படி நினைக்கலாம்? எல்லாருக்கும் வலிக்கிட்டோன்னு விடுற மாதிரி உன்னை விட்டுருவேனா? எங்கே பாரு, என் உடம்புல நிறைய டாட்டூ இருக்குது, அதெல்லாம் நான் வாங்கிக்கிறேன்.
உன்னோட உடம்பு எனக்கு பிடிச்ச மாதிரி எப்போவுமே தூய்மையாகவே வச்சுக்கோ. உனக்கு என்னை பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா உன்னை பார்க்க தாண்டா வந்தேன்னு சொல்கிறக்கு வெக்கமாக இருந்துச்சுன்னா லைட்டாக என்னை பாரு, நான் அதிலே புரிஞ்சுப்பேன். பொய் சொல்லிலாம் வந்துட்டுருக்காத. ஆ ஆ ஆ சரி. அப்போ எனக்கு டாட்டூ போட்டு விட மாட்டியா? அதான் நான் சொல்லிட்டேனே, உனக்கு வலிக்குன்ற விஷயம் எதுவுமே நான் பண்ண மாட்டேன்டி. அப்போ மோளே அப்படியே மெதுவாக திரும்புகிறா. அவனுக்கு ஒரு முத்தம் கொடுக்கலான்னு ஜங்குக்கு ஒரு மாதிரி அவள் லிப்ஸே பார்த்துட்ருக்கான். ஜேகே ஜேகே அது என்ன? ரெண்டாவது முத்தம் பண்ணுறதுக்கு பார்த்துட்ருக்கியா? அல்ல அப்படி. ஏய் சொல்லு, என்ன? கிஸ் பண்ண வரையா? அப்புறம் அந்த அது கிஸ் பண்ணனா வரையா? தோணுதா? ஸ்கூலுக்கெல்லாம் வராமல் இருக்காத. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு உன்னை பார்க்காம. வந்துடுறேன். எவ்வளோ நான் ஹர்ட் பண்ணாலும் எவ்வளோ மூஞ்சி காட்டினாலும் நீ வந்துடுறேன். அங்கே வந்து என்ன வேணாலும் பார்த்துக்கலாம். வராமல் இருக்காத. ஏய் எப்போ பாரு நான் தான் உன் பின்னாடி வரான்ல. இன்னைக்கு ஒரு நாள் எனக்காக வந்திருக்க. இதுக்கப்புறம் எனக்கு இப்படி பிடிச்சி போய் அவள் பின்னாடி வரணும்னு எனக்கும் தோணாதா? ஆசை இருக்காதா? ஓ அப்படின்னா இதுக்கப்புறம் என்ன அலைய வைப்பீங்களா? தோணுச்சுன்னா. அப்புறம் அந்த சரி, நீ என்னமோ என்னை பண்ண வந்த. அப்படி பண்ண வந்துட்டுலாம் பாதியில் நிறுத்தக்கூடாது. வா. அந்த பாடி வா அப்படின்னு 2 பேரும் அப்படியே க்ளோஸாக ஐஸ் மூடிட்டே வராங்க. அப்போ கரெக்டாக ஜெகே பிரச்சனைடா. சைனீஸா டேய் என்னடா? ஜேகே டே அது வந்து சைனீஸா மோலே வீட்டுக்கு டைம் ஆகிடுச்சு, கிளம்ப தேடுவான், கிளம்பு. அது ஒரு 5 minutes கொஞ்சம் பேசணும். அது இங்கே பாரு, நைட்டு வந்து நான் உன்னை பார்க்குறேன். போ. இல்லை அது வந்து டிஜேகே இங்கேருந்து ஒழுங்காக கிளம்பணும்டா, இப்போவே கிளம்பணும். இங்கே பாரு டைம் இல்லை, வா. அப்புறம் தான் ஏதோ பிரச்சனையா? மலபார் கையை விடு, நான் அப்புறமா பேசுகிறேன். இல்லை உனக்கு ஏதோ பிரச்சனை. பிரச்சனை தாண்டி. எக்ஸ்ட்ரா நீ இங்கேருந்து இன்னும் பிரச்சனையாக்காத, சீக்கிரம் கிளம்பு. கத்துது. பின்ன ஆல்ரெடி பிரச்சனையில் இருக்கான்ல, வந்து போ. டே கீழே டீனா இருப்பா, வந்து கூட்டு போ சொல்கிறா. பிராந்தா நீ எங்கேயும் போகாத. எனக்கு பயமாக இருக்கு. இதுக்கு தான் எந்த பொண்ணையும் லவ் பண்ணுறதில்ல. அம்மோ ஃப்ரெண்டு கூட தானே வந்த. போ. பார்த்துட்டல்ல. அவ்வளோதான், என்ன போடி. இல்லை அண்ணா, அவனெல்லாம் எங்கேயும் கூட்டிகிட்டு போகாதீங்க, அவன் என் கூடவே இருக்கட்டும். டே என்னடா? மச்சான் அதுக்கு தாண்டா நான் எதுவுமே. மலபாரிங்க பாரு, நைட்டு வந்து நிற்போம் முன்னாடி. இப்போ போடி. இல்லை நான் போக மாட்டேன். அடம் பிடிக்காமல் போடி ப்ளீஸ். நான் இது வரைக்கும் என் சாஃப்ட் சைடை காட்டினேன்னா அது உங்ககிட்ட மட்டும்தான். என்னை ரொம்ப இல்லை, நீ என்கிட்ட எல்லாமே காட்டியிருக்க. ஆனால் இப்போ என்கிட்ட என்னை விட்டு எங்கே போகாத ப்ளீஸ். ஏய் யார் நீ? நான் உன்னை லவ் பண்ணியிருக்கேன்னு எங்கேயாவது சொல்லியிருக்கேனா? இல்லை நீ தான் நான் உங்களை லவ் பண்ணுறேன்னு வந்து நின்றுருக்கியா? இல்லைல்ல, எதுவும் சொல்லல, அஃபிஷியலாக கமிட் ஆகலைல்ல. அப்புறம் நீ என்னை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்க? என்னை கண்ட்ரோல் பண்ணால் யாருமே எனக்கு பிடிக்காது. உன்னையே பிடிக்காமல் போகணுமா? அந்த டே அவனுங்க வந்துட்டானுங்கடா டே அப்படின்னு சொல்லிட்டு மூளைவை கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல ஒளிய வச்சுட்டு ஜேகே அப்படியே கீழே போயிடுறான். ஓகேடா, இந்த பாயிண்ட்ஸ் நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிடுறேன். என்னடா பாதியிலேயே கட் பண்ணிட்டு போகிறான்னு நினைக்காதீங்க. அப்பப்போ பைட்ஸ் வரும். அப்போ நான் இந்த சைட் ஆஃப்
பர்ஃபெக்ட் ட்ரக்கையும் கவர் பண்ணுறேன். ஓகே, லவ் யூ ஆல். ஃபேடட் வந்து நாளைக்கு போடுறேன். இஷ்க் யூ ஆல்.